மற்றவங்க கவனம் தன் மேலே வராமல் இருக்க தனக்கு பேய் பிடிச்ச மாதிரி பிரியா நடிக்க ஆரம்பித்தான். ஆவியாக நடித்தவளை பிடிக்க வந்த உங்ககிட்ட அவளே வழியை வந்து மாட்டிக்கிட்டான். விசாரணையில் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி வசந்தோட திட்டப்படி தான் செந்திலை கொல்ல முயற்சி செஞ்சதாகவும் சொல்ல வச்சோம். ஆனால் வேலுச்சாமி மௌனிகா கொலை கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். May I come in, sir? Yes, come in. Take your seat. மிஸ்டர் அறிவுடையான், மௌனிகா வேலுச்சாமி மர்டர் கேஸில் தடயங்களை மறைச்சதுக்காகவும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே கொலையை தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணதுக்காகவும் கொலை குற்றவாளி யாருன்னு தெரியாமையே அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்காகவும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். நாமளே உள்ள போக போகிறோம். இப்போ உள்ள போட்டுக்கிட்டு இருக்கணுமா? மிஸ்டர் அறிவுடையான், அரெஸ்ட் பண்ணது உங்களை மட்டும்தான், அவரை இல்லை. அவர் ஏற்கனவே எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாரு. சார், அங்கே நடக்கிறத பார்க்கும்போது என் மனசாச்சு இடம் கொடுக்கல சார். ஆன்டி கரப்ஷன் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். இதில் கொலைக்கேஸ் சம்மந்தப்பட்டதுனால உங்களை பார்க்க சொன்னாங்க சார். மிஸ்டர் விஜயகுமார், இது என்னன்னு பார்த்து நீங்களே டீல் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விஷயம் மிகவும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கட்டும். ஓகே சார். சார், அது கொலை நடந்திருக்கு, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அது வந்து சாரி சார், கொஞ்சம் படபடப்பாக இருக்குது சார். சார், உங்கள் அனுமதியோட ஒரு பிஸ்கட் சாப்பிடலாமா? சார், கொலை நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே பாடியை அடக்கம் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் லஞ்சம் வாங்கினதுக்காக அப்போவே ஆன்டி கரப்ஷனில் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தான்னா இந்த கொலை குற்றத்தில் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். இதை நானே எதிர்பார்க்கல. மிஸ்டர் விஜயகுமார், நெக்ஸ்ட். செந்தில் அரெஸ்ட் பண்ணணும் சார். ராமையா, யூபிஎஸ் ரெடி பண்ண சொல்லி எத்தனை தடவை சொல்றது? பிரியா, நீ எப்படி இங்க? வந்துட்டேன், வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, வந்துட்டேன். சரி வா. ஏன் அப்படி பார்க்குற?